8 ஆண்டுகளுக்கு முன்பு பினாங்கின் அப்போதைய முதல்வராக இருந்த லிம் குவான் எங்கிடம் தாம் 20 லட்சம் வெள்ளியை ஒப்படைத்ததாக வர்த்தகர் ஜி ஞானராஜா கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பில் லிம் மீது தொடரப்பட்ட வழக்கில் அவர் இவ்வாறு சாட்சியம் அளித்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி கோலாலம்பூர் மோன் கியாராவில் அப்பணத்தை லிம்மிடம் தாம் ஒப்படைத்ததாக ஞானராஜா தெரிவித்தார். லிம் தம்முடைய வீட்டுக்கு 11 நாட்களுக்கு பின்னர் வந்திருந்த போது அவரிடம் அந்த 2ஆம் கட்ட தொகை வழங்கப்பட்டது என்று அவர் கூறினார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி அதிகாலையில் தம்முடைய வீட்டை லிம் வந்தடைந்தார் என்றும், வர்த்தகர் ஷாருல் அமாட் ஜுல்கிஃப்லி ஓட்டி வந்த காரில் லிம் வந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பான விவரங்களை கையாள்வதற்காக நிறுவனம் ஒன்றை அமைப்பது குறித்தும், வங்கி கணக்கொன்றை திறப்பது குறித்தும் விவாதிப்பதற்காக லிம் அங்கு வந்ததாக ஞானராஜா கூறினார். லிம்முக்கு பணம் கொடுப்பதற்காக பூமி முஹிபா கேபிட்டல் ஹோல்டிங்ஸ் சென்றியான் பெர்ஹாட் எனும் அந்த நிறுவனத்தை அமைக்கும்படி ஷாருல் கேட்டுக்கொண்டார். தமக்கு அளிக்கப்படும் பணத்தை நிர்வகிப்பதற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவர் தமக்கு தேவைப்படுகிறார் என்று லிம்மும் கூறினார். தாம் எந்த ஓர் அரசியல் கட்சியையும் சாராதவன் என்பதால் தாம் தான் அதற்கு பொருத்தமான நபராக கருதப்பட்டதாக ஞானராஜா கூறினார். 3 கோடி வெள்ளியை பெறுவதற்காக வங்கி கணக்கொன்றை திறக்க லிம் விரும்பினார். அந்த நிதி ஷாருல் மூலம் வந்து கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்ததாக ஞானராஜா கூறினார். பினாங்கு முதல்வராக இருந்த வேளையில் கடலடி சுரங்கப்பாதை திட்டத்தின் லாபத் தொகையில் இருந்து லிம் 10 விழுக்காடு பங்கு தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டதாகவும், அதில் 33 லட்சம் வெள்ளியை ஜாரூலிடமிருந்து அவர் பெற்றுக் கொண்டதாகவும் லிம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதிபதி அசூரா அல்வி முன்னிலையில் இவ்வழக்கு நடைபெற்று வருகிறது. பினாங்கு மாநில அரசுக்கு சொந்தமான 20 கோடியே 87 லட்சம் வெள்ளி மதிப்புடைய நிலத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் லிம் மீது 2 குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.